அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கொஞ்ச நாளாகவே சமூகத்தில் பல பிரிவுகளை உருவாக்கும் வகையில் பல கருத்துக்களை சமூக ஊடகங்கள் வெளியிட்டுருக்கு. அதுக்கு ஏற்பார் போல் சமுதாய வெறி பிடிச்ச சாதி வெறி பிடித்தவங்களும் அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களை ஏதோ அவங்க பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி பதிவு செஞ்சுட்டு வராங்க. சமீபம் நடந்த அண்ணன் திருமண கார் விவாகரம், அண்ணன் காரு ஸ்கூட்டரில் இடிக்கவே இல்லை. ஸ்கூட்டருக்கும் காருக்கும் நிறைய இடைவெளி. நிறைய பேர் சொல்லிட்டாங்க சரி அதை இடிக்கலை அப்படின்னு. அதை வீடியோவோடையும் ப்ரூவ் பண்ண பிறகும் நிறைய ஜாதி வெறி பிடித்தவனுவ, மத வெறி பிடித்தவனுவ, சமூக சமத்துவத்தை விரும்பாதவன், விடுதலை சிறுத்தை கட்சியை பிடிக்காதவன், இவனு எல்லாரும் மாறி மாறி ஏதோ அண்ணன் கார் இடிச்சிட்டு அண்ணன் அடிக்க சொன்னார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரி, அவன் பிறப்பே பொய்யான பிறப்பு என்பதால் அவங்களுக்கு பொய் பேசுகிறதுல சகஜம்தான். ஏன்னா அவன் பிறப்பே சரியில்லை, அப்போ அவன் எப்படி உண்மையை பேசுவான். ஆனால் இதில் என்னவோ பெரிய சதித்திட்டம் என்ன இருக்குன்னு சதித்திட்டம் இருக்கு போல் தோணுது. ஏன்னா நம்ம பெரும்பாலும் பொதுமக்கள், அதாவது ஓரளவுக்கு பொதுமக்கள் படித்தாலும் படிக்காட்டாலும் முட்டாளாக இருந்தால் கூட ஒரு காரு வருது, அது காரு போலீஸ் வேன் வருதுன்னா நம்ம ஒதுங்கி தான் நிற்போம், வழி விடுவோம். ஒரு போலீஸ் வேன் பின்னால் வருது, ஒரு காரு வருதுனாலே நம்ம சரி போட்டோம், நம்ம ஒதுங்கிடுவோம் தான் ஓடுவோம். ஆனால் கார் வார தெரிஞ்சுக்கிட்டு பின்னால் போலீஸ் வேன் வார தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் பைக்கை ஸ்கூட்டி எடுத்துகிட்டு முன்னால் போய் நிப்பாட்டு தான். சரி, இடிச்சிருந்தா கூட அது அவன் கேட்குறதுல நியாயம் இருக்குது, வண்டியில் இடிக்கலை. ஆனால் வேனுக்குன்னே ரோட்டை மறித்து நின்று பேசுகிறான். அப்போ இவங்களுடைய இன்னும் பெரிய சதித்திட்டம் என்னென்னா, திருமாவளவன அண்ணா அவர்களை இவங்க கொலை பண்ண நோக்கத்தில் இருந்திருக்காங்க. இனிமேல் விசாரணை தமிழக கவர்மெண்ட் இப்படி தான் விசாரணை கொண்டு போனால் தான் இது உண்மையான குற்றவாளி பிடிக்க முடியும். நாம் முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டு, அவர் மக்களை நிற்கக்கூடியவர், அவர் கீழே உடனே இறங்கி வருவார். வந்த உடனே நாங்கள் பக்கத்தில் நின்று சுட்டு கொண்டுறோம், இல்லைன்னா வெட்டி கொண்டுறோம் அப்படின்னு பக்கத்தில் ஒரு கும்பலோடு நின்றுப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. ஏன்னா அண்ணன் முகத்தை தொடச்சிக்கிட்டு தலையை தோற்றிக்கிட்டு வேர்வையை தொடச்சிக்கிட்டு இருந்ததுனால அவர் கவனிக்கலை. அதுக்கு இடையில் போலீஸ் வேன் இறங்கி அவங்கள போயிட்டு தள்ளுமுள்ள ஆகிட்டு, கட்சி தொண்டர்கள்லாம் தள்ளுமுள்ளானோடனே பக்கத்தில் அண்ணனை தாக்குறதுக்கு கொலை பண்ணதுக்கு ரெடியாக இருந்த கும்பல் துண்டகான் துணைன்னு ஓடிட்டு இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்கன்னா அப்போ ஜாதி ரீதியாகவும் கக்குறாங்க, அதே நேரத்தில் ரொம்ப வன்மமாக மனிதன் ஒரு மனிதமாக இல்லாத பேசுகிறாங்க. பொய்யை திரும்ப சொன்னால் உண்மையாயிரும்னு நினச்சிட்டு ஈனப்பிறவி, அதாவது ஈனப்பிறவின்னா எப்படி சொல்லலாம்? ஆமாம், ஈனப்பிறவின்னா அது ஈனப்பிறவின்னு சொல்லலாம். அது அந்தமாதிரி அவங்க அம்மாவை அசிங்கப்படுத்துவானே. ஏன்னா நம்ம மனுஷ ஜென்மம். அந்த ஈனப்பிறவிகள் சொன்ன பொய்யை மறுபடியும் போய் சொல்லு. சரி, ஒருவேளை இந்த ஈனப்பிறவிகள் எல்லாரும் கோர்ட்டில் கேஸ் போடலாம் இல்லையா? காரு ஸ்கூட்டர் இடிச்சிட்டு தட்டி கட்டினால் அண்ணன் திருமாவளவனுடைய தொண்டர்கள் அடித்தார்கள், அதுக்காக எங்களுக்கு நஷ்டம் வேணும்னு கேஸ் போடலாம், கோர்ட்டில் கேஸ் போடலாம் இல்லையா? அதை எவனும் செய்யவே இல்லை. ஆனால் மன்னிப்பு கேட்கணுங்கிறான். என்ன மன்னிப்பு கேட்கணும்? யாரை போய் மடக்கு பிடிச்சா, யாரை போயிட்டு சண்டைக்கு இழுத்தா மன்னிப்பு கேட்கணும்னா இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க இருக்கணும் போரு, இவனெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உண்மைக்கு புறம்பாக நடந்ததுக்கு மாறாக போயிட்டு வக்காலத்து வாங்கி பேசுகிறாங்க. அப்போ இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு சதி சேத்திரத்தில் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தன்னை பொறுக்க முடியாமல் மனசில் வந்த வார்த்தைகளை குபிளிக்காங்க. ஆனால் நடந்த உண்மை ஒன்று, தமிழக அரசுக்கு அன்பான வேண்டுகோள், அவன் என்ன எலும்பு முடிஞ்சிட்டு கழுத்தில் முடிஞ்சிட்டு அவன் ஆசிரியர் படத்தை அது நாடகம் பணத்தை கொடுத்து அதை பண்ணுறாங்க. உண்மையிலே கழுத்தில் முடிஞ்சுன்னா ஸ்கேன் எடுத்து அந்த ஸ்கேனை வெளியிடணும், எலும்பு ஸ்கேனை வெளியிடணும், கவர்மெண்ட் அதை செக்அப் பண்ணணும். ரெண்டாம் மட்டும் இவங்களோட சேர்ந்த நிறைய பேர் நின்றுருக்காங்க. கொலை திட்டம் இது, கொலை செய்துக்கான சதி திட்டம் இது. இவனுக்கு பின்னால் நிறைய 10-15 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் போய் முன்ன நின்று பேசுகிற மாதிரி பேசுவேன், அன்னைக்கே இறங்குவார்,
பக்கத்தில் சூழ்ந்து நின்று அண்ணனை கொலை பண்ணணும் நோக்கத்தில் அல்லது சுட்டுக் கொள்ளணும் நோக்கத்தில் தான் இந்த சதி நடந்திருக்கு. இந்த சதி திட்டத்தை தமிழக அரசு உண்மையிலே கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாருமே யார் யார் தவறான புகார் தவறான வகையில் பரப்புரை செய்கிறாங்களோ வீடியோவில் அவங்க மேலே எல்லார் மேலேயுமே கோர்ட்டில் கேஸ் போடணும். ஒன்று அண்ணன் கார் இடித்தது அப்படின்னா அதை பொறுப்பை காட்டி அதுக்கான நஷ்டீடு அண்ணன் கொடுக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சி கொடுக்கட்டும். இல்லை இடிக்கவே இல்லை இடித்தேன்னு போய் சொல்கிறாங்கன்னா இவங்க ஈசிகாவுக்கும் அண்ணனுக்கும் 1 கோடி ரூபாய் நஷ்டீடு வளர்க்கணும். ஏன்னா இப்போ அண்ணன் பேரை பொது இடத்துல அண்ணன் பேரை டேமேஜ் பண்ணுறதுனாலையோ அவர் அண்ணன் பேர் கற்பழிக்கிறனாலவோ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விடுதலை சிறுத்தை கட்சிகளும் ஆங்காங்கே உள்ள கோர்ட்டில் இவங்க மேலே எல்லார் மேலேயும் கேஸ் போடணும். ஏன்னா தமிழ் மக்களுக்கு உண்மை புரியணும். வண்டி இடிச்சிச்சா இல்லையா, வண்டி இடிச்சிச்சு அதுக்கான ஃபைனை கட்டுவோம், வண்டி இடிக்கலை அப்போ என்ன சதித்திட்டோம், அப்போ இவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எந்தெந்த அரசியல் கட்சிக்காரர் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத விசாரித்து ஒரு நல்லதொரு தீர்வை தமிழ் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் உண்மை. யாரெல்லாம் விசிகா பிடிக்கலையோ அவன் பூரா குபிளிக்கிறான், அவன் பூரா திட்டுறான். அப்போ ஒரு பொது இடத்துல ஒருத்தரை இல்லாத செய்தியை ஒன்று பரப்புறனால அவங்க மேலே உண்மையிலே கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு இதை தமிழ் மக்களும் விசிகா விடுதலை சிறுத்தை கட்சிகள் அனைவரும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு கோர்ட்லேயும் இந்த வார சேனல்களை பார்த்து அவங்க மேலே உண்மையான கேஸை போட்டு உண்மையான மறைந்திருக்கிற குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.